இயல் 9 உரைநடை கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா. பாடம் அறிமுகம். பிரக்ஞானந்தா ஒரு இந்திய செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆவார். சதுரங்க விளையாட்டில் தனது ஆர்வத்தையும் திறமையையும் வெளிப்படுத்தியவர். இவர் 2018ஆம் ஆண்டு 12வது வயதில் தனது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டிய இளைய சர்வதேச கிராண்ட் மாஸ்டர். செப்டம்பர் 2, 2024 நிலவரப்படி சர்வதேச செஸ் கூட்டமைப்பால் பிரக்ஞானந்தா உலகில் 12வது இடத்தை பிடித்தவர். இவரை பற்றி இப்பாடப்பகுதியில் பார்ப்போம். வாழ்க்கை மதிப்பு: திறமை, உழைப்பு, முயற்சி. பிறப்பு: பிரக்ஞானந்தா 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் நாள் அன்று சென்னையில் பிறந்தவர். தந்தை ரமேஷ் பாபு, தாய் நாகவல்லி, சகோதரி வைஷாலி ஆவார். இவருடைய சகோதரி சதுரங்க பெண் கிராண்ட் மாஸ்டர் மற்றும் பன்னாட்டு மாஸ்டர் ஆவார். பிரக்ஞானந்தாவும் அவரது சகோதரி வைஷாலியும் கிராண்ட் மாஸ்டர் பட்டங்களை பெற்ற முதல் சகோதரன் மற்றும் சகோதரி ஆவார். கிராண்ட் மாஸ்டர் பட்டம்: பிரக்ஞானந்தா 2018ஆம் ஆண்டில் 12 ஆண்டுகள் மற்றும் 197 நாட்களில் 2வது இளைய கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அது மட்டுமின்றி வரலாற்றில் இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து பெற்ற இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்தார். பல்வேறு போட்டிகளில் அவருடைய செயல்பாடுகள் உலக அளவில் அவரை சிறந்த வீரராக தொடர்ந்து நிலைநிறுத்தியது. இது அனுபவமுள்ள வீரர்களுக்கு எதிராக போட்டியிடும் அவருடைய திறனை வெளிப்படுத்துகிறது. விருதுகளும் அங்கீகாரமும்: பிரக்ஞானந்தா பல தேசிய பட்டங்களை வென்றுள்ளார். இந்திய சதுரங்கத்தில் முன்னணி நபராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். சர்வதேச போட்டிகளில் அவர் பெற்ற வெற்றிகள் உலக சதுரங்க சமூகத்தில் அவருக்கு மரியாதையையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தந்தது. 2022ஆம் ஆண்டில் பிரக்ஞானந்தா தற்போதைய உலக சாம்பியனான மேக்னஸ் கால்சனை தோற்கடித்து தலைப்பு செய்திகளை உருவாக்கினார். இது அவரது நிலையை உயர்த்தியது, மேலும் சதுரங்கத்தில் ஒரு புதிய தலைமுறையின் தோற்றத்தை எடுத்துக்காட்டியது. இவர் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது 2022ஆம் ஆண்டு தேசிய விளையாட்டுக்கான அர்ஜுனா விருதை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார். கல்வி: பிரக்ஞானந்தாவின் குடும்பம் சதுரங்க விளையாட்டுடன் கல்விக்கும் முக்கியத்துவம் அளித்து சமநிலைப்படுத்த வலியுறுத்தி உள்ளது. இது அவரை கல்வி மற்றும் விளையாட்டு ரீதியாக மேம்படுத்த உதவியது. அவரது கல்வி பின்னணி திறனாய்வு சிந்தனையை மேம்படுத்துகிறது. இது விளையாட்டிற்கு இன்றியமையாதது. குடும்பத்தின் பங்கு: பிரக்ஞானந்தாவின் குடும்பமே அவரது பயணத்தில் முக்கிய பங்காற்றியது. அது அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஆதரவையும் அளித்தது. அவரது தந்தைக்கிருந்த சதுரங்கத்தின் மீதான பேரார்வம் ஒரு வழிகாட்டும் உந்து சக்தியாக இருந்து விளையாட்டின் சிக்கல்களை அறிந்து செயல்பட அவருக்கு உதவியது. சதுரங்க உலகில் பிரக்ஞானந்தாவின் பயணம், திறமை, கடின உழைப்பு மற்றும் குடும்ப ஆதரவின் சக்தி போன்றவை குறிப்பிடத்தக்க சான்றாகும். பிரகாசமான எதிர்காலத்துடன் அவர் தொடர்ந்து உலக அளவில் இளம் வீரர்களை ஊக்குவித்து வருகிறார். அவருடைய எதிர்காலத்தை உற்று நோக்கி பார்க்கையில் பிரக்ஞானந்தா சதுரங்கத்தின் வளர்ச்சி பாதையில் ஒரு முக்கிய நபராகவும் விளையாட்டில் அழியாத முத்திரையை பதிக்க தயாராகவும் இருக்கிறார். சதுரங்க உலகக்கோப்பை 2023 2023 சதுரங்க உலகக் கோப்பைக்கான போட்டியில் பிரக்ஞானந்தா தனது 18வது அகவையில் சதுரங்க உலகக் கோப்பை இறுதி சுற்றை அடைந்த இந்தியாவின் மிக இளைய வீரர் என்ற பெருமையை பெற்றார். அத்துடன் விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு
இறுதி சுற்றை அடைந்த 2வது இந்தியர் என்ற பெருமையையும் பெற்றார்.